எல்லோருக்கும் வணக்கம். மத்திய அரசால் நடத்தப்படுகிற கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அதாவது முதலாம் வகுப்பு சேர்க்கை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. மார்ச் 1, 2024 முதல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்குது. இதற்குண்டான முக்கியமான சில விஷயங்களை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். முக்கியமாக உங்கள் குழந்தைக்கு 6 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதாவது 6 வயசு முடிவடைந்த குழந்தைகளுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். நான் ஆன்லைன் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதை ஸ்கேன் பண்ணி ஜேபிஇஜி ஃபைலாக 256 KB சைஸுக்குள்ளாரி வர மாதிரி கன்வெர்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்குங்க. அடுத்ததாக உங்கள் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் இது பார்த்தீங்கன்னா ஜேபிஇஜி அப்படி இல்லாட்டி பிடிஎஃப் ஃபார்மில் இருக்கலாம். இதுவும் 256 KB சைஸுக்குள்ளாடி இருக்க மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இந்த குரூப்பில் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு தேவைப்படும். அப்ளை பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை. பேசிக்காக கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். உங்கள் கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நான் சொல்கிற லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதில் நிறையா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை ஒன்றா பார்த்து ஃபஸ்ட்டு படித்து தெரிஞ்சுக்கிங்க. இமெயில் அட்ரஸ் கண்டிப்பாக தேவை. அதனால் இமெயில் அட்ரஸ் இல்லாதவங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி வரும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லாகின் ஐடியை யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் அப்ளை பண்ணுற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் லாகின் ஐடி கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது 3 KB ஸ்கூலை நீங்கள் இதில் செலக்ட் பண்ண முடியும். அடுத்ததாக முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், ரிப்பீட்டடாக அப்ளை பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு தடவை அப்ளை பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் லாகின் ஐடி கிரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்கணும். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்குங்க. ஏதாவது தப்பு இருந்தால் அப்போவே திருத்திக்க முடியும். நீங்கள் கடைசியாக சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் கண்டிப்பாக எதையுமே திருத்தம் செய்ய முடியாது. அதனால் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நீங்களே ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் தெளிவான விளக்கங்களோட ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னு பின்னாடி நினச்சிங்கன்னா அந்த அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக அப்ளை பண்ண முடியும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படாட்டியும் தேவைப்படுற யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.